நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்க்கொடி நாமக்கல்லிருந்து. இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி பற்றி தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள பேச போறோம். அப்ப தீபாவளியில என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, ஒவ்வொரு பண்டிகை காலங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரத்தையும், பொருளாதாரத்தையும் முன்னேறுவதற்கு தான் இந்த மாரி திருவிழாக்கள்லாம். திருவிழாக்கள் வந்தா செலவு தான ஆறுது. எங்க போய் முன்னேற்றம் ஆறுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு வரலாம். இந்த திருவிழாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன நல்ல விஷயங்கள்? ஆன்மீக வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் செய்யறச்ச, நமக்கு அபரிமிதமான பொருளாதாரம் வரும். அதுக்காக தான் ஒவ்வொரு இந்துக்களும், ஒவ்வொரு பண்டிகைகளும் நமக்கு சாதாரணமாக நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போகல. தீபாவளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சிறப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி நன்னாட்கள்ல நாம என்ன மாரி செஞ்சா நமக்கு பொருளாதாரம் வளரும்? நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறலாம்? ஒவ்வொரு வருடமும் இந்த தீபாவளியில நீங்க சில தெய்வ வழிபாடுகள், முக்கியமான தெய்வ வழிபாடுகள் இருக்கு. அதெல்லாம் செய்துட்டா, அடுத்த தீபாவளி வர வரைக்கும் நமக்கு பொருளாதார கஷ்டமே வராது. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. அவ்வளவு ஒரு சிறப்புகள் இருக்கும். தீபாவளி வந்தா பட்டாசு வாங்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம். தீபாவளிக்காக ஒவ்வொரு வீட்லயும் மினிமம் எவ்வளவோ செலவாகுது மேடம். அன்னைக்கு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா எகுறுது அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பான, மகிழ்வான விஷயங்கள் வந்து நம்ம பேசுறோம் இல்லையா? அதுக்கு பொருளாதாரம் வேணும் இல்லையா? அந்த பொருளாதாரம் வளர்வதற்குண்டான விஷயங்கள தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாருங்க. தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்ற ப்ராசஸ் என்ன? கங்கா ஸ்நானம். கங்கா ஸ்நானம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்று தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில சூரிய உதயம் ஆறதுக்கு முன்னாடி, அதிகாலை அப்படின்னா 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள ஒவ்வொரு வீடுகள்லயும் எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணணும். கங்கா ஸ்நானம்னா என்ன? சிறியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமான செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலையில நல்லா செக்கெண்ணெய் வச்சு உடம்பெல்லாம் தேய்ச்சி விடணும். யாரு? வீட்ல இருக்கிற பெரியவா, அம்மா, அப்பா, பெரியம்மா இவங்கெல்லாம் ஃபேமிலியா இருப்பாங்க இல்லையா? அப்ப சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி விடணும். நல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் ஏன்னா, அந்த கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது கங்கா தேவி நம்மளுடைய இல்லங்கள்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாசம் பண்ணுவாங்க. எதுல வாசம் பண்ணுவாங்க? நீரில் வாசம் செய்வார்கள். எப்பவுமே ஐப்பசி மாசம் அப்படிங்கிறது துலா மாசம். துலா மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா ஸ்நானம் பண்றதே ஐப்பசி மாசம் தான். அதாவது துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆறுள்ள ஊர்கள்ல போய் ஆறு இருந்தா ஆறுல குளிக்கலாம். கடல் இருந்தா கடல்ல குளிக்கலாம். அப்படி குளிக்கலாம். அப்படி ஆறு, கடல் இல்லாதவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடுகள்ல நம்ம நீர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா தேவி வாசம் செய்வா. அப்ப நல்ல சுத்தமான நல்லெண்ணெயில உடல் முழுக்க தேய்ச்சுண்டு, கங்கா தேவி வாசம் செய்ற அந்த நீர்ல ஃபர்ஸ்ட்டு குளிக்கணும். அன்னைக்கு ஒரு நாளாவது ட்ரெடிஷ்னலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சீகக்காய், அரப்பு இது போட்டு தான் குளிக்கணும். எப்படி மேடம் இன்னைக்கு இருக்கிற காலத்துல அரப்பு, சீகக்காய்க்கெல்லாம் நான் எங்க போறது? எங்க போய் அதெல்லாம் செய்யறது? அப்படின்னு நீங்க கேட்பீள். இப்ப பேஸ்ட் மாரிலாம் வருது இல்லையா? சீகக்காய், அரப்பெல்லாம் அந்த மாரியாவது வாங்கி அன்னைக்கு ஒரு நாளைக்கு குளிக்கணும். எதுக்கு குளிக்கணும்? பொருளாதாரம் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்ப நீரில் வந்து கங்காதேவி வாசம் செய்வாங்க. அரப்பு, சீகக்காயில வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வாசம் செய்வா. அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம செய்யணும். செஞ்சாதான் உங்களுக்கு வாழ்க்கையில அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அருள் வேணும், கங்காதேவியோட அருள் வேணும். அப்ப அருள் வேணும் அப்படின்னா, அவ பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணா தான் நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அப்ப அன்று வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணிக்குள்ள முடிச்சிரணும். அன்னைக்கு தான் வந்து நான் அன்னைக்கு தான் லீவு ஒரு நாள் இருக்குது. நான் ரொம்ப நேரம் தூங்குவேன். கண்டிப்பா நீங்க தூங்கக்கூடாது. தூங்குனீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் 6 மணிக்குள்ள குளிச்சுண்டு, வீடு முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாசத்துக்கு எப்படி நம்ம தீபம் ஏற்றமோ, அந்த சுட்டி விளக்கு, கார்த்திகை தீபம்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாரி தீபங்கள்ல சுத்தமான செக்கெண்ணெயில வீடு முழுக்க தீபம் ஏற்றணும். நீங்க வீடு முழுக்க தீபம் ஏற்றும்போது, கங்காதேவி அருளும், மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைச்சிரும். வீடு முழுக்க புத்தாடை அணிவிச்சுண்டு, வீடு முழுக்க தீபம் ஏற்றி பட்டாசு வெடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுண்டு, கேதார கௌரி நோன்பு இது எல்லாருமே செய்யலாம். அன்று மாலை தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி ஒரு 5 மணி 50 நிமிஷத்துக்கு தான் அமாவாசை வர்றது.
ஓகேங்களா? அந்த கேதார கௌரி நோன்பு அப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கௌரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் சிவபெருமானோடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 21 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்து சிவபெருமான நினைச்சு அந்த கௌரி விரதம் இருந்து சிவபெருமான அடைஞ்சா அப்படின்றது வரலாறு புராணம். அப்ப நாம 21 நாட்கள் இன்றைய காலகட்டத்துல நம்மளால விரதம் இருக்க முடியாது. அன்று ஒரு நாள் தீபாவளி அன்று அந்த கேதார கௌரி நோன்பு இருக்கிறவா வந்து பார்த்தீங்கன்னா, அன்று ஒரு நாளைக்கு விரதம் இருக்கணும். எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மருமகள், நம்ம வீட்டு மருமகன், நம்ம வீட்டு மகள் இந்த மாரி குடும்ப உறுப்பினர்களா சேர்ந்து அன்று ஒரு நாளாவது அந்த கேதார கௌரி நோன்புக்கு விரதம் இருக்கணும். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்று மாலை உங்க ஊர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குல வழக்கப்படி ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு பெரிய மண்டபங்கள்ல அன்னைக்கு ஒரு 1000 பேரு, இல்ல ஒரு அந்த ஊர்ல எத்தன பேர் அந்த மாரி பூஜைகள் பண்றாங்களோ, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப மாமியார் வந்து அந்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டு மருமகளுக்கு வந்து அந்த பூஜைய வந்து எடுத்து குடுப்பாங்க. ஓகேங்களா? இல்ல அந்த பூஜைய பண்ணுற வழக்கம் இல்ல அப்படின்னா, அந்த பூஜைகள் எங்க நடக்கிறதோ அதுல போய் கலந்துக்கலாம். அதுவும் ஒரு சிறப்பு. இந்த பூஜைகள் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல முறம். முறம்னா தெரியுமா? போய் பாருங்க. YouTubeல கூட போய் பாருங்க. இல்ல Googleல செர்ச் பாருங்க. நல்ல முறம் ஒண்ணு வாங்கி, அந்த முறத்த வந்து நல்லா மஞ்சளால் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த முறத்துல வந்து 2 தேங்காய், 21 வாழைப்பழம், 21 வெற்றிலை, 21 களிப்பாக்கு, 21 மஞ்சள், 21 அரிசி மாவு, இந்த மாதிரி 21 அரளிப்பூ, 21 அரளியோட தலைகள். இன்னொரு விஷயம் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூக்கள் இந்த மாதிரி எல்லாம் வச்சுண்டு காதால கருவமணி அது வச்சுண்டு அதிரசம். எதுக்காக அதிரசம் வந்தது அப்படிங்கிற ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா, கேதார கௌரி நோன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பதார்த்தமே அதிரசம் தான். அதிலிருந்து தோன்றியது தான் அதிரசமே. ஓகேங்களா? தீபாவளினா அதிரசம் செய்றது, முறுக்கு சுடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேதார கௌரி நோன்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 21 அதிரசம் நெய்யில வந்து பார்த்தீங்கன்னா, அன்று பூஜை அப்ப தான் அந்த அதிரசத்தையே செய்வாங்க. எல்லாம் முறத்துல வச்சு, அந்த மகாலட்சுமி பூஜை, அதாவது கேதார கௌரி நோன்பு, சுத்தமான ஒரு பிராமணரால அந்த வச்சு அந்த பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் ஃபேமிலியா அந்த 21 நாட்கள் நம்மளால விரதம் இருக்க முடியலன்னா கூட, அன்று ஒரு நாள் விரதம் இருந்தா, சுமங்கலியா வாழ்ற பாக்கியம் கிடைக்குமா? கணவருக்கு ஆயுள் கிடைக்குமா? பொருளாதாரம் வளருமா? அப்ப கௌரி வந்து பார்த்தீங்கன்னா, தான் காலம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா, சுமங்கலியா வாழணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து சிவபெருமான சரணடைஞ்சாங்களாம். அப்ப அன்று திருமணமானவர்களும் சரி, நம்ம வீட்டு மருமகள், மகள் எல்லாரும் ஃபேமிலியா அந்த கேதார கௌரி நோன்ப விரதம் இருந்து அன்று ஒரு நாளாவது சுத்தமா இருந்து இந்த பூஜையெல்லாம் முடிக்கணும். இல்ல ஒரு சிலருக்கு வம்சாவளியில வந்து முறை வச்சு வழிபடுவா. ஒரு சிலர் வந்து தாம்பாளத்துல வச்சு வழிபடுவா. சில்வர் தாம்பாளம், இல்ல பித்தளை தாம்பாளம், செம்பு தாம்பாளம் எதுவா இருந்தாலும் சரி. முறம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். செகண்ட் ஆப்ஷன் அதெல்லாம் வரும். இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிண்டு, அந்த கேதார கௌரி நோன்ப மனசார வழிபாடு பண்ணீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்? தீபாவளி நாட்கள், பண்டிகை நாட்கள் எல்லாம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தான் இருக்கிறது. நாம என்ன பண்றோம்? அந்த பண்டிகை நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ட்ரெடிஷ்னல் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணவே படாது. ஓகேங்களா? காலம்பரை கங்கா ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் இந்த கேத்தார கௌரி நோன்பு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக கேட்குறீங்களோ அடுத்த தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த கேதார கௌரி நோன்புல மங்கள நிகழ்வுகள், மங்கள நிகழ்ச்சிகள் நம்மளுடைய குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கேத்தார கௌரி நோன்பு முடிச்சுண்டு அன்று இரவு ஒரு 8 மணிக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இரவு நேரங்களில் வந்து வடநாடுகளில் என்ன பண்ணுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு யாகம் வளர்த்துறா. யாகம் வளர்த்தி நெய்யால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் இருக்கும் இல்லையா? லட்டு, மைசூர் பாக்கு இதெல்லாம் அந்த யாகத்துல போடுவா. அந்த இரவு அந்த பூஜைய முடிச்சுட்டு டோர்லாம் லாக் பண்ணிடுவா. லாக் பண்ணோனே, அந்த நெய்யால் செய்யப்பட்ட அந்த பதார்த்தங்களுடைய புகை இருக்கு இல்லையா? அது வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுமா. அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது, அன்று இரவு நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி வருவா. காலம்பர நீங்க நீர்ல குளிக்கும்போது, கங்கா ஸ்நானம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா தேவி நம்ம வீட்டுக்கு வந்துருவா. இரவு வந்து நீங்க வந்து கேத்தார கௌர்ணி நோன்பு முடிச்சுண்டு, அன்று இரவு 8 மணிக்கு மேல, ஒரு சிலர் 10 மணிக்கு கூட செய்வா. உங்களுக்கு எப்படி டைம் வர்றதோ, அந்த 8 டூ 10க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல வந்து சின்னதா ஒரு யாகம் மாரி செஞ்சு, அந்த இனிப்பு பண்டங்கள் அதில போட்டு, அந்த புகைகள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்குமாம்.
அன்னைக்கு இரவு அந்த ஸ்வீட்லாம் இருக்கு இல்லையா, அந்த நெய்யால் செய்யப்பட்ட ஸ்வீட்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து நம்மளுடைய பூஜை அறையில வைக்கணுமா. வச்சா அன்று மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த மனம், அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறா. அப்ப அந்த காலம்பர கங்கா ஸ்நானம், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, கேத்தார கௌர்ணி நோன்பு, வீட்ல வந்து இரவு வந்து குபேர மகாலட்சுமி பூஜை. இதுதான் அந்த ஏன்னா குபேரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி. மகாலட்சுமி அதிபதி. அப்ப அந்த குபேர மகாலட்சுமி நீங்க அந்த பூஜை செய்யறதும், உங்களுக்கு அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். ஒவ்வொரு நோன்புகளும், ஒவ்வொரு பண்டிகைகளும் நம்மளுடைய பொருளாதார வரவுக்கு தான் அந்த பண்டிகைகள்லாம் வர்றது. அப்ப இதெல்லாம் முறையா ஒரு விரதம் இருந்து இந்த ப்ராசஸ நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில அத்துணை சுப நிகழ்வுகளும் நடக்கும். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லிடுவேன், இப்போ தீபாவளி வரதா இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் வரவே வராது. நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விஷயத்துக்காக நம்ம போராடுறோமோ அந்த விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும். நீங்க இந்த பாருங்க, இந்த தீபாவளி நாட்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நரகாசுரனை வதம் செஞ்சதுனால தீபாவளி அன்று காலம்பர வந்து சிவபெருமான மனசார நம்ம கும்பிடணும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிவபுராணம் படிக்கணும், கந்தர் அனுபூதி படிக்கணும், கந்த சஷ்டி படிக்கணும், கோவில்கள்ல போய் சிவபெருமான நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். நீங்க இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. தீபாவளி அன்று முக்கியமா நம்ம சிவபெருமான வழிபாடு பண்றது ரொம்ப முக்கியமா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அத்துணை அருளும் நமக்கு கிடைச்சிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். இதுல நான் சொல்ல போறது, இதுல என்ன சொல்ல போறேனோ அதே தான் உங்களுக்கு நேர்லயே நான் சொல்ல போறேன், ஃபோன்லயே சொல்ல போறேன். ஓகேங்களா? இதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா செய்யுங்க. அடுத்த வருடம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.